சாட்சி கேட்டவங்களாம் யாரு? முன்ன வந்து சாட்சி கொடுத்துருக்கும்போது கேட்டவங்க யாரு? பத்தியா ஒருத்தர் தான் வந்துருக்காங்க பாரு, 2 பேர் தான் வந்துருக்காங்கம்மா. குறைஞ்சது ஒரு 35 பேர் 40 பேர் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் 2 பேர் தான் வந்துருக்காங்க. ஓ, அதை சொல்லலை நீங்கள் சொல்லிட்டு தான் வந்துருப்பாங்க. சரி, அடுத்த அப்படி பார்க்கலாம். கட்டி நீங்க என்ன சொல்றீங்களா, வர்றவங்க தான் வர முடியும். அதனால வந்து இன்னைக்கு இவங்க தான், இவங்களுக்கு தான் தேவை. ஏன்னா இவங்க தான் போய் ஊரை கலக்கிறவங்க, இவங்க தான் ஊழியம் செய்கிறவங்க. அவருக்கு தெரிஞ்சுதான் இவங்கள இப்போ அவங்க வந்தாலும் கூட என்ன கேட்டு போய் அப்படியே அவங்க வீட்டு வேலை தான் செய்வாங்க, கேட்டு போய் இவங்க சொந்த வேலை தான் செய்வாங்க. ஆனால் இவங்க தான் வெளியில போறவங்க, இவங்களுக்கு தான் ஆத்துவ பாரத ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு வந்திருக்காரு, அதை கொண்டு வந்திருக்காங்க. இல்லைன்னா எல்லாரும் வர முடியுமா? உண்மையை பேசுறேன். அதுதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, அழைக்கப்பட்டவர் அணையில தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். சிலர்னா எத்தனை பேர்? அதுல ஒருத்தர் 2 பேருக்கு மேல ஒருத்தனாலும் வச்சுக்கலாம். அப்படிதான் இப்ப நீங்களும் நானும். சரிங்களா? சரி, சங்கீதம் 77:5 வாசிங்க. ஆசாபின் சங்கீதம். ஆமா. பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோடே சம்பாஷித்துக் கொள்ளுகிறேன். என் ஆவி ஆராய்ச்சி. ஒரே வசனம் 5 மட்டும்தான். இப்ப நம்ம கடந்த இந்த வருஷத்துல நம்ம என்ன போச்சு வந்துச்சு, அதை செய்யணும்னு நினைச்சிருப்போம், எதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிருப்போம், அதெல்லாம் போயிடுச்சு, அவ்வளவுதான். அதை இன்னுமே யோசிக்கவும் முடியாது, அதை நம்ம செய்யவும் முடியாது. செஞ்சாலும் அந்த வருஷத்துல வராது. அது எப்போ வரும்? இப்ப 11ஆவது மாசம் வந்துருச்சு, இதை 12ஆவது மாசம் வந்துருச்சு, இன்னைக்கு 11 தேதி. இதுக்கு இந்த நாள் தான் வரும்போது தவிர அது வராது. அதனால அதை ஆண்டவர் பேசுறாரு அழகா. மீண்டும் ஒருவர் நல்லா தெளிவா சொல்லணும். நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். இப்ப நம்ம கடந்ததெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இப்படிலாம் ஆயிடுச்சே, இப்படிலாம் செய்ய முடியாம போச்சே, இப்படிலாம் நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். இது கீழே வரும் பாரு, நம்ம பட்ட கஷ்டம்லாம் வரும். 77:10 வாசிமா. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். உம்முடைய பூர்வ காலத்து ஒரு வசனம் தான் சொல்லுங்க. அப்பொழுது நான் இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். எதை நினைச்சு என்ன பண்றது? நம்ம கடந்து நினைச்சது அதான் சொல்றாங்க. மீண்டும் அப்படி வரும் பாரு, அதே கோர்ஸ் தான் வரும். ஆனா இப்ப நம்ம சின்ன வயசுல என்னென்னலாம் பார்த்துருப்போம், நம்ம கூட யாராவது தான் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன இருக்கிறாங்களா? இல்ல. ஆனா ஒண்ணு என்ன இவரோட வச்சுக்கிறாரு. அப்படிங்களா? அப்படி வாங்க. அதே 77:12 வாசிமா. உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். நம்ம அவர் செஞ்ச கிரியெல்லாம் பார்க்கணும். நம்ம ரட்சிக்கப்படாததுக்கு முன்ன எப்படி இருந்தோம், ஆண்டவர் இன்னைக்கு எப்படிலாம் நம்மளை மாத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணி சிந்திச்சு எங்க போகணும், சிந்திச்சுட்டு வரோம். சிந்திச்சுட்டு 11ஆவது மாசத்துல 12ஆவது மாசத்துல வந்து 11 தேதியில உட்காந்துருக்கோம். இப்ப அடுத்த அப்படி பாரு, சங்கீதம் 31:10 வாசிக்கணும். தாவீதின் சங்கீதம். ஆசாப்புல தாவீது என்ன சொல்றாரு பாரு. என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நம்மளுடைய அக்கிரமத்தினால, நம்மளுடைய அக்கிரமம் நம்ம எல்லாம் சரியானவங்க சொல்ல முடியுமா? வார்த்தையில குறை இருக்கும், சிந்தையில குறை இருக்கும், செயல்ல குறை. நம்ம கிறிஸ்தவமா சேர்ந்துட்டாலும் என்ன பண்ண, இன்னும் சரிவர அவரை கிட்டி சேரலை. இன்னும் அவர் சொல்றதை நம்ம கீழ்படியில, இன்னும் அவருக்கு சொல்ல வேண்டிய, அவருக்கு செய்ய வேண்டிய கடமையில எதுவுமே நம்ம செய்யல. நமக்குங்கிறத தான் இன்னும் இருந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த பாடுகள்லயே நம்ம இடப்புறோம் கடந்து வந்துட்டு இருக்கிறோம். ஆனா கடந்ததெல்லாம் நினைச்சு பார்க்க போனா, ஆமா கோயிலுக்கு போய் மட்டும் என்ன மாற்றம் இருக்குது, நம்ம இன்னும் என்ன சிரமத்தில் தான் இருக்கிறோம், கஷ்டத்துல தான் இருக்கிறோம், இந்த சூழ்நிலை நம்ம மாறாதான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம்ல. அப்படி வாங்க. சங்கீதம் 90:15 வாசிங்க. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நினைச்ச கடந்ததெல்லாம் மறந்துருங்க. இந்த 12ஆவது மாசம் வரை நடந்ததெல்லாம் மறந்துருங்க. இப்ப நான் என்ன பண்றேன், புதிய வருஷத்துல உங்களை நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? பண்ண போறேன்.
அப்படின்றாரு. ஆனால் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும், அவர் வார்த்தை கீழ்ப்படிங்கிறார். சங்கீதம் 99 வாசிக்கலாம். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். என் நாட்கள்லாம் பாப்பா நம்ம வந்து அவர் கீழ்ப்படியாக இருந்தால் நல்லபடியாக நம்மளை பார்த்துருப்பாரு, நம்மளை நல்லபடியாக பார்த்துருப்பாரு. நம்மள கோபத்தை நம்ம பிள்ளைங்க ஒரு தரம் சொல்லுவோம், 2 தரம் இதை செய்யி, இதை செய்யாத, இதை படி, இங்கே போகாத வரான்னு சொல்லுவோம். கீழ்ப்படுகிற பிள்ளை பார்த்தா நமக்கு சந்தோஷப்படும். நம்ம கீழ்ப்படியாதவங்க நான் ஒன்று சொல்லிட்டுங்களா, நீங்கள் கீழ்ப்படியணுமா சொல்லணும். இதுவரையிலும் நம்ம கீழ்ப்படியல அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும் கேள்வி. அந்த 35-40 பேர்த்த பார்த்த இடத்துல இன்னைக்கு எவ்வளோ பேர் இருக்கணும் தெரியுமா? எவ்வளோ பேர் இருக்கணும்? 70 பேர் இருக்கணும். யார்? ஏன் இல்லை? நீங்கள் செய்யலை. அவருக்கு ஒன்றும் தெரியுமா? நான் ஊட்ட கொடுத்தேன், காட்டை கொடுத்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், இதெல்லாம் எங்கன்னு பரவாயில்ல கேட்க மாட்டாரு. உன்னை தெரிஞ்சுக்கிட்டனே, உன் உறவுகள்லாம் நீ நஷ்டமா கஷ்டமா இப்படி வீணா நரகத்துக்கு ஏதோ ஓடுறாங்களே, செவ்வாடையை கட்டிட்டு கருப்பு இதை கட்டிட்டு ஓடுறாங்களே, அவங்களாம் சொன்னியா? அவங்களுக்காக நீ பரிந்து பேசுனியா? அவங்களுக்காக நீ செபிச்சியா? அப்படி பண்ணிருந்தா கண்டிப்பா ஆண்டவர் நீ அவர் தான் எப்போ பண்ணிருக்கிறாரு. அவரு ஞானிகளை கொண்டு இல்லை, ஒன்றுக்கும் உதவாத ஒன்றையும் எண்ணெய் கொண்டு தான் சேர்த்து அவருக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம போய் சத்தியத்தை சொல்லலை. நம்ம அவங்களுக்காக பரிந்து பேசல, ஜெபம் பண்ணலை, கூட்டிகிட்டு வரணும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இது ஊழியக்காரனுக்கல்லம்மா இந்த பங்கு, சபைக்கல்ல. இது ஆண்டவருடைய வேலை. அது ஆண்டவருக்கு பிடித்தமான வேலை. என்னென்ன தெரியுமா? ஆத்துமா ஆதாயம் பண்ணுறதா வேலை. இப்போ ஓடுறாங்க, ஓடிறாங்க, சபை கட்டுறாங்க, இதெல்லாம் எதுக்காக, என்னத்துக்காக பண்ணுறாங்க சொல்லுங்க பாருலாம். அதெல்லாம் ஆத்மா ஒன்று சேர்க்க, ஆத்மா வந்து ஸ்திரப்படுத்தி வரலாம் கொண்டு போகிறதுக்கு தான். அப்போ அதுக்கு யாரை கொண்டு? மேய்ப்பன் கூட்டு போட மாட்டான், ஆடு தான் கூட்டு போடுவான். மேய்ப்பன் வந்து வழி காட்டுவான். இப்படி போ, இப்படி மேய், டேய் இங்கே போ, தானே போகக்கூடாது, இதை இப்போ இந்த மேய்ல அப்படின்னு சொல்லி தீனி போடுவான். தீனின்னா என்ன? வார வாரம் சத்தியத்தை கொடுப்பாங்க. ஆனால் குட்டி போடுறது யாரு? யாருடைய வேலை? ஆட்டினுடைய வேலை. புரியுதுங்களா? நான் நினச்சிதான் கூட்டம் பெருசாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இவ்வளோ கொண்டு வந்தாங்க. ஆனால் கூட்டம் அப்போ இப்போ ஆவியான நம்ம பேசுறது என்னன்னா, கூட்டம் பெருசு ஒன்றை கொண்டு செஞ்சல, அவங்க தான் இங்கே எல்லாமே ஒன்றை மாதிரி தான் இல்லை. இவங்களை கொண்டு செய்ய என்னால் முடியுங்கிறாரு. ஆனால் ஒப்பு கொடுக்குறது யாரும் இல்லை. இப்போ ஒரு ஜப பொருள் இருக்கிறேன், நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ஆகணும்னு தான் நான் சொன்னேன். ஆனாம்மா உலகத்தில் நீங்கள் தான் எதை நீ என்ன பண்ணாலும் விட்டுட்டு தான் போகிறோம். எதுக்குமே கேரண்டி கிடையாது. ஆனால் ஒன்றுக்கு மட்டும் கேரண்டி. எது தெரியுமா? இயேசு வரக்கூடாது. நீ எனக்காக என்ன செஞ்சுன்னு கேட்கும்போது 10 பேர்த்த நீ உன் பக்கத்தில், ஒரு 50 பேர்த்த உன் பக்கத்தில் அங்கே நிறுத்தி வச்சு பார்ப்பாரு. இதெல்லாம் உனக்கு கொண்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அங்கே தான் உனக்கு ப்ரமோஷன் எல்லாமே. இங்கே நம்ம அதை எதிர்பார்க்கறது வேஸ்ட்டு. ஐயோ எனக்கு வந்து இப்படி நஷ்டம் வருது, கஷ்டம் வருது, பாடு வருது, பெருந்த வருது, அவமானப்படுறது. இயேசுவே அவமானப்பட்டு தான் போனாரு. அவரை வணங்குற நாம அந்த வழிதான் கடந்து போய் அவனுக்கு வேற வழியே கிடையாது. அப்படி போனாதான் நமக்கு பரலோகம். ஆனாலும் அவர் கூட தான் இருக்காரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, ஆனாலும் திருமண உலகத்தை நான் ஜெயித்தாங்க. அந்த ஜெயம் கொடுக்குற ஆண்டவர் உன்னோடு என்னோடு இருக்கிறார். அதனால கவலையப்படாதீங்க. பிரச்சனையா உங்களோட கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. துன்பமா நம்மளோட கூட தான் கருத்து இருக்கிறார். அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் போராட்டம், அதனாலதான் கஷ்டம், அதனாலதான் சரியில பழகினோம். ஒன்று சொல்லிட்டுங்களா? இப்போ வந்து சாட்சி கொடுத்துட்டு போனாலே சிஸ்டர் நம்ம சபையில, அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்து தெரியுங்களா? என்ன நடந்ததுன்னு நினைக்கிறீங்க? பாருங்க என்ன நடந்தது தெரியுங்களா? ஒரு கால் வலின்னு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறேன். டக்குன்னு ஸ்டக் ஆச்சு கால். ஐயோ ஸ்டக் ஆச்சு என்னமோ தெரியலையே அப்படின்னு. அசக்க முடியல, ஆட முடியல. அப்படியே ஒரு நிமிஷம் அது அந்த இடத்துல யாரும் இல்லை. இதே தடுமாறம் ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியே போனேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1/2 மணி நேரத்தில் அப்படியே 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் வெளியே போச்சு. அப்படியே வீட்டுக்குள்ளே போனேன், வெளியே வந்தேன். அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு வலி. கால் வலி, பாத வலி, கழுத்து வலி, இந்த ஸ்டாயினெல்லாம் வலி. ஆனால் அப்படி ஒரு வலி பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி கடுமையான ஒரு வலி. அந்த வலி வலிக்க 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 பார்த்து லோக்கலில் போய் காட்டுறது, டாக்டர்கிட்ட அங்கே காட்டுறது, இங்கே வர்றது, அப்படியே வர்றது, ஜோம் பண்ணுறது. ஏழந்தவரே மற்றவன்ட்டு சொல்ல முடியலையே, சாட்சி போயிடுமேப்பா, நீ இவ்வளோ வைராக்கியமாக இருக்கிற, ஏன் அப்படி வந்துட்டு கேட்பாங்களேப்பா இப்படின்னு சொல்லி அப்படியே பண்ணேன். ஒரு நைட் என்னாச்சு தெரியுங்களா? அதான் டக்குன்னு என்னாச்சுன்னா 1-2 போயிட்டு வெட்டி வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாரு. எங்கே
ஆஃபீஸ் போனவர் அன்றைக்கி நைட்டு 1:15 ஆயிடுச்சு வர்றது. என் பையன் அன்றைக்கி தான் மெட்ராஸ்லேருந்து வராங்க. லூக்கா கிட்ட வந்து 3 வருஷம் இருந்தாங்க. 3 வருஷம் வந்து உதவி ஊழியராக இருந்தாங்க. அன்றைக்கி தான் வராப்பில் பொண்ணு பார்த்தாச்சு, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிச்சு, தம்பி வர சொல்லிட்டு வராப்பில். வந்த தம்பி நல்லா அசந்து வெளி ரூம்லேயே படுத்தாமல் தூங்கிட்டாங்க. நான் உள்ள ரூமில் இருக்கிறேன். இதுக்காக நிறைய கேட்டு இந்த கேட்டு திறந்துருக்கு. உள்ளுக்கு டோரு அப்படியே திறந்தவங்களே இருக்கு. அம்மா நான் அப்பா வந்த வாட்டி நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி ஜவ் பண்ணிட்டே இருந்தப்பல அப்படியே அசந்துட்டான். நான் என்ன பண்ணுவேன், ஒன்று இப்படி ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல. இயேசுவே 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 இயேசுவே, என்னால் ஒன்றுமே முடியலப்பா. கீழே பெட்டு விட்டு இறங்கவும் முடியல, இறங்க முடியல, இப்படி அசைக்க முடியல. தேவன் பார்க்குறாரு, ஒரு வார்த்தையோட போயிடலாமா, இப்படி அசைக்க முடியல. அப்போ தான் ஆண்டவரே பா, நான் ஏதாவது அக்கிரமம் பண்ணியிருந்தேன், உனக்கு விரோதமாக எந்த பாவமும் புரியாமல் எதுவும் செய்யப்பா, ஆனாலும் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஒன்றுக்கு 2 தரம் வருஷம் ஒரு 11 மணிக்கு ஒரு தரம், 1 மணிக்கு ஒரு தரம். அப்புறம் என்ன ஏசப்பா ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, கொஞ்சம் இறங்குறதுக்கு தான் எனக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க சொல்லிட்டே இருந்தேன். வீட்டில் வந்துட்டாங்க. நைட்டு 1 வரல. வந்து பார்க்கும்போது பார்க்குறாரு, சோதரம் சோதரம் ராணி என்னாச்சுன்னு கத்துறாரு. விஷயத்தை பார்த்து தம்பி பார்த்தா பெருமூச்சு விட்டு தூங்குறாரு. உடனே போன் அடிச்சா ஒரு சுத்தா டாக்டர் அவங்க நம்ம மூலமாக ரட்சிக்கப்பட்டு நாசம் இறந்துட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்காரங்க குடும்பம் வந்து அவங்க ஈபியில் ஏயா இருக்காங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. எங்கே கோயம்புத்தூர் கொண்டு போகிறாங்க. நேராக பெரிய ஹாஸ்பிட்டல் அங்கே தான் கொண்டு போகிறாங்க. நேராக கொண்டு போகிறாங்க. யாட முடியல, அசைக்க முடியல, காலை தூக்கி வைக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. என்னாச்சு தெரியுங்களா, டெஸ்ட் கேட்குறாங்க. டெஸ்ட்டுன்னா ரத்த டெஸ்ட் எடுக்கணும். அது ஈஸியாக எடுத்தாங்க. யூரின் டெஸ்ட்டு. ஆஹா, அந்த வீல் சேரை விட்டு இப்படி ஒன்றும் பண்ண முடியல, இப்படி மோத முடியல மேலே எதையும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் கடைசி கட்டம் மரண கடைசி தருவாய் தொட்டு வந்தபடி இருந்துச்சு எனக்கு. அப்போ சொன்னேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போகும்போது சொன்னேன், என்னை ரோட்டில் தூக்கி போட்டுருங்க, ரோட்டில் தூக்கி போடுங்க, ஏதோ பஸ் அடிச்சு கூட போட்டுருவேன், ஆனால் நானே சேர்த்தா நரகத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறேன். அவ்வளோ ஒரு கொடுமையான வழி. அங்கே போயிட்டு அது முடியுது. அவர் சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணிட்டு ஏசப்பா, நான் வரும்போது வந்து இவ்வளோ காலம் தான் போகும்போது நான் நடந்து போகணும் ஏசப்பா, எனக்கு எப்படியா இல்லை இறக்க செய்யணும் ஏசப்பா, இந்த பிசாசு என்கிட்ட இருக்க முடியாது, இந்த ரத்தம் எனக்குள்ளே இருக்க முடியாது, சீவன் எனக்குள்ளே இருக்கப்பா, இந்த உயிர்த்தெழுந்த வளம் எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்க. டாக்டர் வந்தாங்க, செக் பண்ணாங்க, ஏதோ இன்ஜெக்ஷன் பண்ணாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, போய் தனியாக பேசிக்கிறாங்க. செக் பண்ணி பார்த்தா எனக்கு எவ்வளோ இருக்குது, அந்த முடக்கு வாரத்தினுடைய அதனுடைய கிருமி வந்து 14, 10 to 14, அதிகபட்சம் 20க்குள்ளே இருக்கணுமா. ஆனால் எனக்கு எவ்வளோ இருக்குதுன்னு நினைக்கிறீங்க, 136. அப்போ நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிறதுனா ஒரு மனுஷன் அப்படி செயல்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நான் போனோம். ஆண்டவரே நாமத்தால் எங்கள் வீட்டுக்கார ஜெபம், என் மகன் ஜெபம், ஆண்டவரே நம்ம எடுக்கணும். ஒரு மணி நேரம் ஆச்சு. அவங்க பண்ணி பேசி அவங்க சொன்னால் டாக்டர் இப்படி இந்த மாதிரி கண்டிஷன்லாம் இருக்கணும்னு சொல்லி. ஆனால் எனக்கு என்ன ஜெபம் நடந்தது, அப்படியே சட்டையை கழிச்சு போட்ட மாதிரி அந்த ஹாஸ்பிட்டலில் வரும் கொம்பாடமும் நடையும் சந்தோஷமும் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். போகும்போது அப்படியே தூக்கி வச்சுட்டு போனாங்க, வரும்போது நடந்து வராங்க. நடக்கவும் எழும்பவும் உட்காந்து எந்திரிச்சு அந்த இடத்துல காட்டினேன் நான். ஆனால் ஆண்டவர் எப்பேற்பட்டது. இப்போ நம்ம ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க வரும், ஆனால் நம்மளை அது மேற்கொள்ளாது. இன்றைக்கி எவ்வளோ தெரியுமா இருக்குது, நம்ம முடியலாம் கொட்டி போய் முடியல. எனக்கு முன்ன வந்தப்பறம் கொஞ்சம் நீர் இருந்திருக்கும், ஃபுல்லாக அதனுடைய இந்த சீராயிட்டு அந்த மாத்திரை ஃபுல்லாக கொட்டி ஒரு மாதிரி ஆகி. அப்புறம் கேட்டேன், ஆண்டவரே நான் எப்படியப்பா நான் போகிறத ஓடிட்டுது எல்லாம் எனக்கு பார்க்கக்கூடாது. ஆனால் அவனு சொல்லிட்டா, இவ்வளோ வழி பிரச்சனை எங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு தான் இந்த விஷயம் தெரியுமா தவிர பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தெரியாது எனக்கு உடம்பு சரியில்லை. ஏன்னா எப்பயும் போல நார்மல் நடக்கணும் போகிறோம் வரல. ஆனால் வந்து உள்ள ஸ்டக் ஆச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க, மறுநாள் நடந்து வந்தேன். அப்படி இன்னைய வந்து சொல்லிட்டா அந்த செக்கப் எடுக்கும்போது என்னென்ன தெரியுமா இருந்துச்சு, டைபாய்டு வந்துருக்கு, வைரஸ் ஃபீவர் வந்துருக்கு அதுக்குள்ள அந்த டெஸ்ட்டில் தெரியும். ஆனால் எந்த ஒரு ரியாசனும் கூட எனக்கு இல்லை. அந்த கால் வலி ஸ்டக் ஆச்சு போனேன். ஆண்டவருடைய திருவிழாவில் எனக்கு ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் எனக்குள்ளே ஒரு இருக்குது. ஏன்னா என்ன பண்ணிச்சாரு ஒன்று சொல்லிட்டு அடுத்த டாக்டர் போனேன். இது சொன்னாங்க, இந்த அலோபதி வேணாம், சித்தார்கிட்ட போகலாம்னு சொல்லி. அப்போ செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது அந்த டாக்டர் கேட்டாங்க, செக் பண்ணிவிட்டு ரத்த டெஸ்ட் கொடுத்து டாக்டர் வராங்க. வந்துட்டு கேட்குறாரு, எங்கே பேசணும். நான் தான் சார், நான் கிண்டல் பண்ணுறியா,
பேஷண்ட் எங்கன்னு, சார் நான் தான் சார் அப்படின்னு அதை சொல்கிறவங்க, இல்லைங்க இந்த கண்டிஷனுக்கு நடக்கிற வாய்ப்பே இல்லை, இருக்கக்கூடாது, நான் நடக்க முடியாதே, படுத்துருக்கணுமே, என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற. என் பொண்ணு என் பொண்ணை கூப்பிட்டு போகிறேன், சின்ன பொண்ணு தங்கச்சி பொண்ணு, அவள் சொல்கிறா, என்னம்மா நாளை நான் பிள்ளை திரும்ப ஒன்று கேட்குறாரு, வாமா போகலாம் அப்படின்றா. அப்போ நான் சொல்கிறேன், அப்புறம் அவர்கிட்ட நான் சொல்கிறேன், இல்லைங்க சார் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் இது என்னது என் ஆண்டவர், நான் வந்து கிறிஸ்டின், ஏசப்பா எனக்கு சிவத்தை கொடுத்துட்டாரு, இப்போ என்ன சொல்கிறேன், செக் பண்ண தான் வந்தேன், செக் பண்ண வந்தால் என்ன 100 இருக்குது, இதெல்லாம் குறைஞ்சாதான் அப்படின்னாரு. உண்மையாக சொல்கிறேன், அந்த டாக்டர் நடக்கிறவே இல்லையே தெரியல, நான் நடந்துக்கிட்டு தான் இருக்கிறேன், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போ அதான் நைட்டு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜாப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன், என் வேலைக்கு வெளியே போகிற மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன், என் வீட்டு வேலையும் செய்கிறேன், எங்கே போச்சு அந்த வியாதி. ஆனால் ஒன்று சொல்லிட்டா, அவனை பார்க்கணும், நம்மளை ஒன்றுமே செய்யணும், ஏன்னா அதை விட பெரியவர் நமக்குள்ள இருக்காரு, அதை விட பெரியவர் நம்மளை ஆளுகை செய்யறாரு, அவருடைய சித்தத்தை செய்யதான் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால வரும் போவோம், ஆனா ஒண்ணு சொல்லிட்டா அதை நம்மகிட்ட ஒண்ணுமே செயல்படாது, அதை அடக்கவும் அதை துரத்தவும் அதை நம்மளை விட்டு என்ன எடுத்து போடவும் கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பயப்பட தேவை. குடும்ப பிரச்சனையா ஒருத்த விசுவாசமா இருக்கும், ஒருத்த கொஞ்சம் பலவீனமா இருப்பாங்க, அவங்கள கூட தான் நம்ம தாக்குவோம். அதுக்கு நான் சோர்ந்து போகக்கூடாது. அப்பதான் நினைக்கணும், ஏசப்பா என் கூட இருக்கிறீங்க, ஐயோடு அது ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தா வேலையாகாது. ஆனா அதை தூக்கி அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்படி பண்ணக்கூடாது. இப்பதான் ஏசப்பா என் கூட இருக்கிறான்னு அர்த்தம். அதனால நான் செயல்படுவேன், நான் கண்டிப்பாக செய்வேன், என் வேலையை நான் சரியா செய்வேன்னு சொல்லி நம்ம வேலை என்னது ஓடிக்கணும். நம்ம உலக வேலை கொஞ்சமா இருக்கணுமா, ஆண்களோட வேலை நமக்குள்ள அதிகமா இருக்குமா. உலகத்தங்கள் வேணா உலக வேலை செஞ்சா பணம் வரும், காசு வரும், எல்லாம் வரும் நினைக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்லிட்டா, நம்ம வேலை என்னன்னா முக்கியமான வேலை, சிவமன்றத்தை மறக்கவே கூடாது, இந்த பைப்பில் வாசிக்கிறத மறக்கக்கூடாது. இதை ஏன் இங்கிருந்து கட்டளை விட்டுறாங்க தெரியுமா? என்ன வசனம் சொல்லுமா? ஒரு நல்ல ஒன்று என்னையும் பயப்படுத்துகிற ஒரு வசனம் சொல்லுது தெரியுமா? ஏன்னா அப்போ தான் வசையோட தெரியும், அந்த மாதிரி வசனம் கொடுத்துருக்காரு. என்ன வசனம் சொல்லுங்க? மறந்தா அவன் பிள்ளைகளை மறவே, பிள்ளைகளை மறப்பான்ட்டாரு. அப்போ பிள்ளைகளை மறந்து நம்ம எதுவும் போகிறது? நம்ம உயிரை அது மேலே தானே அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது இந்த உலகத்தில் ஒரு சாட்சியம். அப்போ தான் நம்ம இப்போ ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி பைபிள் படிக்க சொல்லி உண்மையாக சொன்னால் அந்த வேதத்தை படிக்கும் போதும் அந்த என்னைக்கு அந்த சத்தியத்தை என் மேலே கேட்கணும். ஒரு நாள் கூட வேதத்தை படிக்காத தவற மாட்டேன். அப்படியே ஒரு சூழ்நிலை வெளியே போன வர தவறிடுச்சு அப்படின்னு வச்சுங்களேன், அதை பயன் போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அடுத்தாவது ஒரு அதிகாரத்தை சேர்த்து படிச்சுட்டு தான் படுறேன். ஏன்னா அந்த ஒரே மன்னிக்க தயவு புரிஞ்ச ஒரு நேரப்பா, நான் மன்னிச்சுப்பா, எந்த குறை உண்டு, நான் போய் சொல்றேன், நான் அதை நிறைவேற்ற முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்ன பண்ணும், அன்னன்னைக்கு அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணணும். சரிங்களா? அடுத்த வருஷம் வாசிக்கலாமா? கர்த்தர் நம்மளோட கூட கவலைப்படாது. எந்த சூழ்நிலை வறுமையா, தத்திரமா, கடனா, எது குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருந்தா சில காலம் அனுமதிப்பார். பாருங்க, அப்புறம் என்ன செய்யணும், கர்த்தர் உயர்த்த நினைச்சா ஒரு பொம்மானும் கர்த்தர் செய்வார், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த உலகக்குரிய தேவையும் நம்மளுக்கு சந்திப்பார், ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அந்த தேவன் நம்மளோட கூட இருக்கார். என்ன எந்த வசனமாக வாசிச்சோம்? 91:7 9 அதான் வாசிமா. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது, ஒரு கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். 92:13 படிங்க. 92:13. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். பாரு, செழிப்பு எங்க இருக்குது? கர்த்தருடைய ஆலயத்தில். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் கொண்டு வந்து பாடுபட்டோம், துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம், பண்ணோம். இந்த வருஷத்தெல்லாம் நினைச்சு அதுவும் பிறந்தெல்லாம் நினைச்சு அது ஏன் பிறந்தோம், ஏன் என்னை கட்டணும், ஏன் இந்த சூழ்நிலை எனக்கு அனுமதிக்கிறீங்க அப்படின்னு அழுதுருக்கோம். ஆனா இதுக்கு அர்த்தம் சொல்லணும், எங்க இருக்குது உனக்கு? உனக்கு ஆசீர்வாதமும் உயர்வும் எங்க இருக்குது? ஆலயத்துல தான் இருக்கு. அப்ப ஆலயத்தை நம்ம சரியா நாடணும், ஆலயத்தை தேடணும், ஆலயத்துக்கு கொடுக்கணும். ஆலயத்தை வந்து உண்மை எங்க சபையில இருக்கிறாங்க, அவங்க நல்லா தான் சொல்றாங்க. ஊழியக்காரன் இப்பவும் சரி, நீங்க தப்பா நினைக்கிறாங்க ஊழியக்காரன் பேசுறேன்னு. நான் ஒன்று சொல்றேன், எதை கொடுத்தாலும் அந்த ஊழியக்காரன் நினைக்க மாட்டேன். நான் நம்புவீங்களா? என்னோட வீடே கிடையாது, ஒரே ஒரு கூரை வீடு, ஒண்ணுமே இல்லாத இருந்தோம், ஒரே ஒரு கூரை வீடு கட்டுறோம். அது எப்படி? நாங்களே மண்ணு பெசிஞ்சு நாங்களே வச்சு நாங்களே கட்டி அந்த வீட்டை நாங்கள் ஒரு டவுனுக்கு வந்துட்டோம், சின்ன சேலம் வந்துட்டோம். அந்த வீட்டை வந்து என்ன பண்ணுறோம், விற்கிறோம். விற்கும்போது சொல்கிறார், இதை விற்று கோயில் கொடுத்துருவோம், வேணி அஸ்தி வரோம் கட்டுறாங்க கொடுத்துருவோம் அப்படின்னு. நான் ஓகே சொல்கிறேன், 2 பேரும் சம்மந்தப்பட்டு தான் அது கொண்டு வந்து கொடுக்குறோம். பாஸ்டரே ஆட்டார், ஏன்னா நான் இருக்கிறது ஒரு வீடுப்பா, சொந்த ஊர்,
நல்லது கெடுத்துலாம் நீ போகணும், எப்படி பண்ணி அதை விற்கிறது? அப்போ சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் பார்த்து பாருங்க, ஆண்டவர் பார்த்து பாருங்க சொல்லிட்டா. டவுனுக்குள்ள 5 சென்ட் இடத்த கொடுத்து 3 அடுக்கு மாடி கட்டி 4 குடும்பம் வாடகை கொடுக்குற அளவுக்கு 5 குடும்பம் வாடகை கொடுக்குற அளவுக்கு ஆண்டு விட்டாருன்னா அப்போ அவர் கடகாரரா? நீ கொடுத்தாதான் அவர் கொடுப்பார். நீ விதைச்சாதான் அதை அறுக்கணும். விளைக்காது ஆண்டை கொடுக்கல, எனக்கு ஆண்டை செய்யலை, அங்கே போய் என்னத்த பண்ணல அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அவங்க அன்னை வரல இன்னை வரல அதான் சொல்ல ஒரு பைய தூக்கிட்டு வருவாங்க, அப்படியே பையோட தான் இருப்பாங்க. ஆனால் கொடுத்து போகிறேன், இல்லாத நிலையும் உதாரணம் கொடுத்து போகிறேன், ஆண்டவர்களுக்கு செலவு செஞ்சு பாருங்க. இப்போ இந்த கட்டணம் அதான் இந்த மாதிரி இருக்கலாம். அப்படியே அவங்கள்ட்ட சொந்த தேவன் பாரு, எங்களுக்கு எதுவுமே இல்லைம்மா, சொந்த வீட்டை விற்று அப்படியே கொடுத்தோம். இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டேன், சொல்லவே வேணாம். வீடு அருமையான வீடு, என் மகளுக்கு அருமையான வீடு, என் மகனுக்கு ஆண்டவர் நிச்சயமா அருமையான இடத்த எனக்கு 5 சென்ட் இடம். ஆண்டவருக்கு எவ்வளோ அதான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப கொடுத்து கொடுக்கணும். நான் தான் ஆண்டவர்கிட்ட கொடுத்து அவரை ஏமாற்றி கொடுக்கணும். நான் தான் ஐஸ் வச்சு அந்த வார்த்தையின்படி அப்பா நான் செஞ்சுட்டேன்ல, நீங்கள் பார்த்துங்கப்பா, நான் கொடுன்னு கேட்க மாட்டேன், நீங்கள் பார்த்துங்கப்பா, பிரச்சனையா நீங்கள் பார்த்துங்கப்பா, என் தேவையெல்லாம் நீங்கள் பார்த்துங்கப்பா. என் மகன் சொன்னான், எப்பா நம்ம ஒரு 4 சாட்சி சொன்னால் பரவாயில்லப்பா, நான் போகிறது லேட்டாக போகிறேன்னு அதுக்கு சொன்ன ஒரு வார்த்தை. ஒரு சாட்சி எனக்கு இன்னி வரும் மறக்க முடியாத ஒன்றுமா. இப்போ என்ன சாட்சியாக இருக்கணும்னா கேட்டுப்பாரு, எங்கள் வீட்டுக்காரர் கொரோனா செத்து பிடிச்சிட எல்லாமே செத்துட்டான். எஸ்பி பாலசுப்ரமணியன் இருக்கார்ல, அவரு ரிப்போர்ட்டு எங்கள் வீட்டுக்காரர் ரிப்போர்ட்டு ஒரே ரிப்போர்ட்டு. அதை பார்க்கறது யாரோ எங்கள் அண்ணன் பையன் தான் பெரிய டாக்டராங்க, டீனா இருக்கான், பெரியப்பார் பேர ராணி மனசை தேர்த்திக்கோ, உங்கள் வீட்டுக்காரர் பழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா. நான் சொன்னேன், அப்படியே மணி நான் ஒன்று சொல்லிட்டா, எங்கள் வீட்டுக்காரர் உயிரோட கூப்பிட்டு போவேன், நிச்சயமாக ஜீவனோடு இருப்பார், நீ பார்க்க போகிற, சாக விட மாட்டேன், ஏன் சாப்பாடு நான் கேட்பேன் அப்படின்னு. ஒரு நாளைக்கு 4 பணம் 3 பணம் போயிட்டே இருக்கும், ஒரு சுற்றிலும் பணம் போயிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒன்று சொல்லிட்டா, 3 மாதம் 2 மாதம் வெண்டிலேட்டர், 3 மாதம் வந்து அந்த ஆக்சிஜன் அந்த சிலிண்டர். அதுக்கப்புறம் தான் சொல்கிறேன், 150 நாளைக்கு மேலே தண்ணி படவே இல்லை உடம்புல, அப்படியே தொட்டு துடைக்கணும், ஆயில் போனால் கூட துடைச்சிடணும், பேம்பஸ் போடணும். அப்படி தான் இன்னைக்கு சொல்லிட்டா. அது முன்னே விட 20 வயசு பையன் கூட அப்படி இருக்க மாட்டான், அவ்வளோ பலம், அவ்வளோ தைரியம். அவர் இவன் காரில் ஓட்டு கற்றுக்குச்சு, கார்லேயே போகுது, கார்லேயே வருது. இது ஏன் இப்படி நடக்காதுன்னு எனக்கும் தெரியல. அவ்வளோ ஒரு பசங்க போகிறாங்க, சோர்ந்து போகிறாங்க. ஏமா அவர்கிட்ட சைட்டு 23 ஊர், அவருக்கு இன்ஜினியர், கவர்மெண்ட் இன்ஜினியர், 23 ஊர், அந்த ஊர்லாம் அடையணும். பசங்க சோர்ந்து போகிறாங்க, அவர் இன்னும் அசராமல் இருக்காரு, முன்னை விட பலமுள்ளவராக இருக்காரு. கேட்டு பாருங்க, நிறைய பையன் மாதிரி. நான் சொல்லுவேன், என்னாச்சு உங்களுக்கு? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன கேட்பேன், ஆண்டவரே காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த சீவனை கொடுத்துட்டீங்க, பலனை கொடுங்க ஆண்டவர் கேட்டேன், நீ கொடுத்தாரா இல்லையா? அதான் நீங்க நானும் ஆராதிக்கிறாங்க, ஜீவனோட உயிரோட உண்மையோட அவர் ஒருவரே தேவன், ஒருவரே கர்த்தரம்மா, அவர் இல்லாத தேவன் இல்லை. அதனால நீ பயப்படக்கூடாது, எதை கண்டு நீங்க சோர்ந்து போகக்கூடாது, பயப்படக்கூடாது. இருக்கட்டும், கரித்திரமா இருக்கட்டும், பற்றாக்குறையா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், ஆனா ஒண்ணு நம்ம பண்றது ஜபம் தான் பண்ணணும். அவங்கள்ட்ட கூட பேசக்கூடாது. ஆனா ஒன்று சொல்லிட்டா, அவங்க சாகவே மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். இவன் செத்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைப்போம். நான் தான் 2 பேசுறேன், என்ன தெரியுமா? சாக மாட்டான். ஏன் சாகணும்? உன் வளர்ச்சி யாரு பார்க்கறது? உன்னை அற்பமா பேசுறாங்கல்ல, அவன் செத்துட்டா யாரு பாப்பா? அதனால தான் வச்சிருக்காங்க. அதனால அவங்க இருப்பாங்க, நம்ம வளர்ச்சி, நம்ம சந்ததி வளர்ச்சி அவங்க பார்ப்பாங்க. அதனால நம்ம வருத்தப்படக்கூடாது. அடுத்த 92:13 சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். தேவனுடைய பிரகாரம் என்னம்மா? தேவனுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிணும், பிரகாரத்துல நம்ம வந்து தாங்கணும். ஞாயிற்றுக்கிழமை யாராக இருந்தாலும் சர்ச்சுக்கு வரவங்க வேலை முக்கியமா, வீடு முக்கியமா, மற்ற உலகம் முக்கியமானு எத்தனை பேர் தெரியாது எனக்கு. ரட்சித்து அந்த நாள் இருந்து இந்த நாள் வரும், ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒன்று. எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்குது. அதான் சொன்ன நம்ம எங்கள் அக்கா மக செத்து போச்சு, 24 வயசுக்குள்ள ஒரு குழந்தைய விட்டு செத்து போச்சு. எல்லாம் அந்த சனிக்கிழமை செத்து போச்சு, பணம் எடுக்கல. ஆனால் 9 மணி வரை கூட என்னால் வர முடியல. எங்கள் ஊருக்கும் அதுக்கும் 10-16 கிலோமீட்டர் வித்தியாசம். அங்கேருந்து ஓட்டியாந்து பணத்தை எல்லாம் அங்கே அழுதுட்டு கூடயே அழுதுட்டு இருந்தேன். அந்த நேரம்னோடனே என்னால் முடியல, அங்கே இருக்க முடியல. ஓட்டியாந்து நேராக சின்ன சேலம் வந்து சின்ன சேலம் பஸ் ஸ்டாண்டு வீட்டுக்கு 2 கிலோமீட்டர். வீட்டுக்கு போய் வெள்ளப்பட மாற்றிட்டு அப்புறம் போய் நான் ஆராதனை முடிச்சுட்டு திரும்ப ஓடி அந்த புடைய, ஏன்னா இவன் சர்ச்சைக்கு போனேன் பார்த்தவங்க நினைப்பாங்க, உலகத்தை அவங்க நினைக்க மாட்டாங்கல்ல, எங்கே போயிட்டா பத்தியா பிள்ளையோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நேரம் வந்து மாற்றிட்டு அதே கண்ணு சிலை கட்டிக்கிட்டு திரும்ப குழந்தை ஒருக்குள்ள ஓடிக்கிட்டேன். அப்போ என் பாஸ்டர் என்னம்மா இது இருந்தாரு, ஐயா அவளை என்ன உயிரோட நான் எழுப்ப முடியுமா? முடியாது. ஆண்டவர் என்ன தேடுவார் அந்த இடத்துல பிள்ளைய காணும், அவர் தான் என் முக்கியம். அதனால தான் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்காரு. நீ சொல்லிட்டா
யாரும் அதான் சொல்ல சாட்சி உங்களுக்கு தெரியாது. சர்ச்சை கட்டி கொண்டு ஒரு நாளைக்கு ஆண்டவர் சித்தமானு வரேன். ஆனால் உண்மையாக சொல்றேன், ஒன்றுமே இல்லை. கட்ட வஸ்திரம் இல்லை, தங்க இடம் இல்லை, சாப்பிட சோறு சோசிட்டே சோறு கூட நம்ம 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படாத பார்த்தோம், கஷ்டப்பட்டோம். ஒரு 5-6 வருஷம் அங்கே இடம் இல்லாத கஷ்டப்பட்டோம். அடுத்து விட்டு லெட்டின்ல கிராமத்து லெட்டின் மேலே போறல, அந்த லெட்டின்ல தான் தங்கியிருந்தோம். அன்னைக்கு சொல்லிட்டா இன்னைக்கு எல்லாம் உடையோட அங்கே கஷ்டம் வச்சுருக்காரு. எங்கள் வீட்டுக்காரெல்லாம் கவர்மெண்ட் வேலை வரும்னு யாருமே இருக்காங்க. 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக் முடிச்சுடுறாரு. ஆனால் இன்னைக்கு என்ன முடிச்சுட்டா கவர்மெண்ட் இன்ஜினியராக இருக்காரு. என் மக ஆமா இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொன்னவங்க, உலகம் தெரியாத, சினிமா தெரியாத, 4 வயசுல இருந்து சென்னை பெந்தோஸ் அந்த இதில் போய் சேர்த்தாரு கிளாஸ். அதுலேயே வந்து 9th படிப்பு வந்துச்சு. ஹாஸ்டலில் சரஸ்வதி அந்த என்னது அம்மா படத்தில் என்னப்பா சரஸ்வதி தானே அது, அதில் 11th 12th முடிச்சிச்சு. காலேஜ் வந்து தர்மபுரி படிச்சு முடிச்சு லைஃப் லைனில் போய் வேலை செஞ்சிச்சு. நர்ஸு பிஎஸ் நர்ஸு. ஒரு 6 மாதத்துக்குள்ள மாப்பிள்ளை வந்தால் கட்டி கொடுத்தாச்சு. 21 வயசுல கட்டி கொடுத்தேன். இன்னைக்கு என்ன சொல்லி அவங்க புருஷன் தான் சொல்லிட்டார். எங்கேயாவது நடக்குமா? அதான் சொல்றேன், கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பான். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை குறையக்கூடாது. இந்த உலக ஆசிரமம் ஒண்ணுமே இல்லைம்மா. சோறு போட்டா இன்னைக்கு என்ன தெரியும், ஐயா எனக்கு சோறு போட்டா போதும், எனக்கு கட்ட 4 வஸ்திரம் கொடுத்தா போதும், இன்னொன்னு ஒரு உலகத்துக்கு இடம் கிடைச்சா போதும், உன் வேலையை அப்படியாச்சும் செய்யணும். தெரிஞ்சுக்கிட்டேன் நான் என்னது இதுலதான் ரகசியம், இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் கொடுத்துருவாரு. கேட்காமலே கொடுத்து நீ உண்மையா இருந்தீங்கன்னா, உண்மையா சொன்ன இதெல்லாம் கேட்காமலே கொடுத்துருவாரு. நீங்க கேட்டு ஐயா எனக்கு இது வேணும், வீடு வேணும் வேணும் வேணும், கால் வேணும் வேணும் வேணும், இது வேணும் அப்படி கேட்டுங்கிற அவசியமே கிடையாது. அழுவுன்னு போராடுங்கிற அவசியமே கிடையாது. அவருக்கு நீ உண்மையா இருக்குது. நான் அவனு சொல்லிட்டேன், நம்ம சொத்து யாரும் செய்யணும். இப்போ நான் சேர்க்கிறேன், நான் சேர்த்து வச்சு என் வீட்டு யாருக்கு செய்யணும், என் பிள்ளைல தானே செய்யணும். இந்த உலகம் நிறைய யாருடைய அது யாருக்கு சொல்லணும், நமக்கு தான். அப்போ நாம் அவருடைய பிள்ளையா இருந்தால் தானே. அடங்காத பிள்ளை என்ன பண்ணுவார், கீழ்படியா பிள்ளை தருவாரா? அப்படிதான் நீங்க இருக்கிறோம். அவருடைய ஒரே வேலை என்ன வேலை சொன்னாங்க, சுவிசேஷத்தாரி. அடுத்த சொல்றப்ப ஸ்தோத்திரம். ஏசாயா 43 18 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அப்ப அவரால முடியாத காரியம் ஏதாவது இருக்குதா? வனாந்தரம் என்ன, வனாந்தரத்திலே வழி உண்டாக்குவாராம். அவரால் முடியாத காரியம் இல்லை. ஏசாயா நான் பட்டு முடிக்கிறேன். ஏசாயா 43 வருஷமா. நீ என் பாவிக்கு அருமையானாய்படினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பாத்தியா, நம்ம அவருக்கு அருமையானா அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் என்ன தருவாராம், ஜனங்களை தன்னால கொடுத்துருவோம். எங்க வீட்டுல இருந்து என் வீட்டுக்காரர் அடிச்சுக்குள்ள வர மாட்டாங்க, நான் தான் வரேன், எங்க வீட்டுக்காரர் கேட்கவே மாட்டாங்க, அடிச்சுக்குள்ள வரலீங்க, நான் சர்ச்சுக்கு போனா திட்டுறாங்க. எப்படி திட்டுவாங்க? வசனம் என்ன சொல்லுது, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். அப்ப நாம அவருக்கு பிரியமா நடக்கும்போது நான் ஒண்ணு சொல்லிட்டேன், நான் மட்டும் தான் இயேசுக்குள்ள வந்தேன். ஃபர்ஸ்ட்ல நீ சொல்லிட்டேன், எங்க அம்மா என் தங்கச்சிங்க 2 பேர், என் தங்கச்சி வீட்டுக்காரங்களாம் இந்த பிள்ளை பாடுறா போயிட்டு நம்ம ஏன் 33 கோடி தேவை இருக்குது போய் இந்த பொட்டக்குள்ளி பாட்டுக்கிட்டு நான் போகிறதான் வனஜாமி கும்பிடுறதுக்கு அப்படின்னு சொன்னாலே, நீங்கள் ஆத்தூர்லேருந்து கக்கத்தில் போய் வச்சுட்டு வருவாங்க எம்எல்ஏ மாதிரி. ஒன்றுமே இல்லை, பீனா தான் உண்டு இல்லைன்னா நான் சொன்னேன், நீ ஆலயத்துக்கு வந்தா என் தங்கச்சிட்டு சொன்னேன், நீ இந்த கோயில் அந்த கோயிலாம் போனேன் உனக்கு கடைசி வரல இப்படி தான், ஆனால் என் தேவனை நீ தேடுன இப்படி 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 தான் அப்படின்னு சொன்னேன். அவர் சொல்லும் போது அவங்க சொன்னேன், இப்படின்னா என்ன இப்படின்னா என்ன அப்படின்னாங்க. பக்கத்து வீட்டில் அவங்க பூசாரி குடும்பம்னா இந்த உடுக்கடிச்சு இந்த சிந்து சொல்லுவாங்க. அவங்க வீட்டில் பார்த்தா தேங்காய் உடைச்சி காயும், அங்கே வர தேங்காய் எலுமிச்சம்பழம் அது இது எல்லாம் டெய்லி கல்யாண வீடு மாதிரி தான் இருக்கும் அவங்க வீடு. இவங்க வீட்டை பார்த்தா எப்படி இருக்கும், 2 பிள்ளைங்க சின்ன சின்ன பசங்க 3 பசங்க வீடு கடத்தங்கச்சி. இவங்க வீடு பார்த்தா எப்படி இருக்குன்னா ஒரு குடிசை, அந்த குடிசையில் நான் போட்டோ எடுத்து வச்சுருக்கோம்மா, நம்ம சரி போட்டோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த குடிசையில் இந்த பிள்ளைங்க உட்காந்துருக்கோம். அங்கே பார்த்துட்டு எப்போ அவங்க குழம்பு கொடுப்பாங்க, எல்லாம் வராங்க, எப்போ திண்டி ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி
என் தங்கச்சி விட்டு ரைஸ் விற்றாதான் உண்டு. இல்லை நான் படிக்காத ஆள், ஒரு 5வது படிச்சு. ஆனால் எதுவுமே கிடையாது, சாப்பாடு கிடையாது, நல்ல துணிமணி கிடையாது. அந்த மாதிரி இதில் எங்கள் அப்பா சேர்த்த புதுசில் என் தங்கச்சி கொடுத்தாச்சு. என் வாழ்க்கை வேற விதம், அதை சொல்லிட்டு அவங்கள்ட்ட என்ன தெரியாம நான் அப்புறம் சொல்லணும், ஏன்னா கூடத்துலன்னு சொல்லணும் அதெல்லாம். ஆனால் இன்னைக்கு நான் சொல்லிட்டு அப்பா என்ன பண்ணுறா, நான் ரொம்ப பக்தி அந்த இதில் இருந்துல போனேன். அக்கா இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இது பத்தில் அது பத்தில் சொன்னால் நம்புவீங்களா? நம்பாதே, இதை தப்பாக நினைக்கிறீங்க. உடம்பத்தை எடுத்தாங்க, வெளுவெளுன்னு வெளுத்து விட்டேன். நான் கெட்டு போக சொல்லணும்னா வெற்றி கோயிலுக்கு அப்படி இல்லை, அசையில ஒரு கரண்டி சில்வர் கரண்டி கிடச்சி, இன்னும் வச்சிருக்கிறா அந்த கரண்டி எடுத்து விட்டா ரெண்டா பிடிச்சி அந்த கரண்டி. கோயிலுக்கு வரையா என்ன? அதான் அவன் பல்லவராஜன் பலவந்த பண்ணுங்க, அதான் அப்படி தான் கெஞ்சி பார்த்தேன், சொல்லி பார்த்தேன், வருஷங்களும் கேட்கல, அடிச்சு கூப்பிட்டு போனேன். இன்னைக்கு சொல்லிட்டா நான் சொன்னேன் ஒரு வார்த்தை அந்த இடத்துல, தங்கச்சி ரொம்ப இழுக்க நினைக்கிறீங்களா? என்ன ஆசீர்வாதம், என் தங்கச்சி ஆசீர்வாதம். என் 3 மகன் சொல்லிட்டு ஆத்தூர்ல இடம் வாங்குவான், என் 3 மகனும் 3 கார்ல வருவான், என் 3 மகனும் 3 மாடி வீடு கட்டுவான், குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். நீங்க அந்த ஆம்பூர்ல இருந்த குடும்பம்லாம் எங்க போச்சு தெரியுமா? அது கொல்லும் அடிக்கும் தான் வந்தது. அந்த பிசாசை நம்பினவங்க அந்த குடும்பமே ஒண்ணுமில்லா போச்சு. ஒரு பையன் ஆக்சிடென்ட்ல செத்தான், ஒரு பையன் பைத்தியமா சுத்துறான், ஒரு பையன் கல்யாணம் ஆகி கொண்டாடி விட்டுட்டான். அந்த மாவு கட்டிட்டு வச்சு ஏதோ தப்பிச்சு ரொம்ப கொஞ்சம் நிலவரமா இருக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த அம்மா இன்னைக்கு பிச்சை எடுக்குது. யாரு? அந்த இதில் பதக்கம் கட்டிக்கிட்டு ரெட்டபுரி செயின் போட்டுக்கிட்டு தான் அவங்க எப்பவுமே அந்த அம்மா. இன்னைக்கு உண்மையாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டா பழைய பேப்பர் போயிட்டு வந்து என் தங்கச்சி விட்டு பட்டையில் கடையில் நிற்கிறேன், அந்த இழுத்துட்டு வந்து போட்டுட்டா அம்மா ராணியா அப்படின்னு கட்டி பிடிச்சி அழுகுது. பார்த்தா தந்தரையாக இருக்குது. ஐயோ என்னால் தாங்க முடியல, பார்க்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி அழுது. அவங்க முன்னாடி தான் சொன்னேன். அது அவங்களாம் சொல்லுவாங்களா, அந்த அம்மா பிள்ளைங்க ஃபுல்லாக நீங்கள் சொல்லுவாங்களா என்னன்னா, நீங்கள் அதே மாதிரி அம்மா 3 பேரும் எப்படி எப்பேற்பட்ட வீடு கட்டலாம் பாருங்க. ஒருத்தன் மட்டும் 1 கோடி ரூபாய்க்கு மேலே வீடு கட்டலாம் ஒரு கடையை வச்சு. இன்னைக்கு இன்னொருத்தன் தான் பெரிய பயங்கர ஒரு வேறு பிஸ்னஸ்னால் கடுமையாக உடைப்பானுவேன். பழைய வண்டி கொண்டு வரது, உடைக்கிறது, பார்ட்ஸாக வைக்கிறது, அந்த மாதிரிலாம். இன்னைக்கு அதே மாதிரி ஆச்சா இல்லையா? 3 பேரும் ஆத்தூர்லேருந்து 3 காரில் வராங்க சர்ச்சு. அந்த வார்த்தை பழிச்சா இல்லையா? என் மகனை சொன்னேன், நீ ஆண்டவரை ஏற்றுக்கப்பா, கண்டிப்பாக நீ ஃப்ளைட்டில் போகடா. எனக்கு அங்கெல்லாம் கார் ஓட்ட முடியுமா அப்படின்னா, கார் ஓட்டணும்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி. கார் என்னடா ஃப்ளைட்லேயே போவேன், கார் ஓட்டு வைப்பாங்க. அந்த மகன் தான் எனக்கு வந்துருக்காரு. ஃப்ளைட்டில் போகும்போதெல்லாம் லூக்கா சேதை பற்றி டிவியில் பாடுறாரு தெரியுங்களா? அவர் கூட தானே அப்புறம் 3 வருஷம் உடன் ஓடியாக இருந்தார். அந்த ஃப்ளைட்டில் இறங்கும்போது எனக்கு அப்படி தொட்டு எங்கள் அம்மா சொன்னது நிறையா பிடிச்சி ஏசப்பா ஆசீர்வதிச்சார் அப்படின்னு ஒரு வார்த்தை, நம்ம வார்த்தை ஒரு வார்த்தை கூட தரையில் போவாங்க. இந்த சபை இப்படி கிடைக்கவே கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது எத்தனை பேர் தெரியும்? அதான் சொல்கிறேன், எங்கள் ஊழியக்காரம்மா ஊரில் தான் இருப்பாங்க. எங்கள் ஊழியக்காரம்மாளுக்கு விசுவாசி யாருன்னே தெரியாது இன்னும் அதிகமாக. நான் போய் சொல்ல வர அந்த விசுவாசி அம்மா வந்துருக்காங்க கேளு, என் மகன் அதுலேருந்து விசுவாசியாக வெளியே வந்தவங்க தான் கேளு, நான் போய் சொல்ல மாட்டேன். என் ஊழியக்காரம்மாளுக்கு அடுத்த வீடு என்னன்னு தெரியாது, இன்னும் விசுவாசி வீடுலாம் தெரியாது. நைட்டு போல நாங்கள் தூங்கி எத்தனை வருஷம் ஆகுது தெரியுங்களா? சரியாக தூங்கி 25 வருஷம் 27 வருஷம் ஆகுது. எங்களுக்கு இதே தான் வேலை. ஊழியத்தில் பாஸ்டர் உடையதுன்னா உடனே ஓடி செய்கிறது நாங்கள் தான். இன்னைக்கு ஒன்று சொல்லிட்டா செய்ய 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 நான் ஒன்றும் இல்லை. எனக்கு உயர்த்தி வச்சாங்க ஒன்றுமே இல்லை. ரோட்டில் கிடந்த என்ன பிச்சை எடுக்க போகிற என்ன, உட்கார இடம் இல்லாத என்ன, கட்ட சீலை 3 வருஷம் பழைய சீலை சந்தையில் எடுத்து கட்டின என்ன ஆட்டோ நீ சொல்லிட்டா ஒரு வருஷத்துக்கு சொல்லக்கூடாது. 100 விதவைகளுக்கு 100 கிரேப் ஃபில்டில் எடுத்து கொடுக்க முடியாது. எவ்வளோ பெரியானது அந்த ஆண்டவர் தான் சொல்கிறேன். இந்த உலகத்துக்கு உலகத்துக்கு வந்து கவலைப்படுனா நம்மள மாதிரி பரிந்துரைக்கப்பட்டவங்க யாருமே இல்லை. ஆண்டவர் எல்லாம் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காட்டாலும் ஸ்தோத்திரம். நீ வேணும் ஆண்டவரேன்னு சொல்லணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏசாயா 43:5 பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கில் இருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். சந்ததி ஜனங்களை கூட்டி சேர்ப்பாரு. எங்க சேர்ப்பாரு? சபைக்கு சேர்க்கணுமா, சபைக்கு சேர்க்கணுமா. இந்த வராங்க வராங்க சோறாக்கி போறாங்க, ஆயா வந்தா அக்கா வந்தா சொந்தக்கார, அது இல்லைம்மா. அவங்களுக்கு சத்தியத்தை ஊட்டி கொண்டு வந்து சேர்க்கணுமா. அதுதான்மா. நான் ஒரு ஆளை பார்க்கணும், எனக்கு எங்கே திரும்ப போவோம். அவன் பணக்காரனுக்கு பார்க்க மாட்டேன், அவன் காரு பங்களாவை பார்க்க மாட்டேன். ஐயோ அந்த ஆத்மா வந்தால் எப்படி இருக்கும்? இவன் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். இவன் பணம் பொருள் எவ்வளோ சபைக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் இவன் விட்டுட்டு தானே போக போகிறான். இவன் விட்டுட்டு போகிறான்னு என்னது? இவன் மாவன் தரத்துலேயே பிறந்து இவன் நல்லா ஊக்கமாக சம்பாதிச்சு சேர்த்துருப்பான். இவன் மாவன் தரத்துலேயே வந்து நல்லா அழிச்சு வேணா தானே போகும். இவன் சபைக்கு வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும், இவனுள்ள தேவனுக்கு பரவாயில்ல போகுமே அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன வருமா?
உண்மையாக சொல்கிறேன், இயேசு நாமத்தால சொல்கிறேன். அதனால கர்த்தர் இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். எந்த இடம்? இப்போ ஃபைனலாக சொல்ல போகிறோம். ஏசாயா 35 8 9 10 அப்படியே வாசிச்சு முடிக்கணும். இந்த கஷ்டப்படுறதுலாம் நினைக்கக்கூடாது. முன்னாடி நினைக்கூடாது. புதிய வருஷம் ஆனால் நம்ம புதுசாக ஆசீர்வாதமாக கொடுப்பார். அங்கே பெரும்பாதியான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி என்னப்படும். தீட்டு உள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் வேதியா இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அன்னைக்கு வர சண்டையெல்லாம் அங்க இருக்காது. அங்க சிங்கம் மாதிரி புலி மாதிரி நம்ம ஒரு தடவை பிரச்சனை அதெல்லாம் அங்க இருக்காது. அங்கே சிங்கம் இருப்பதில்லை. துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை. அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடியே போயிடும். எங்க இது 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 100 வருஷம் அங்கே நித்தியமாக நம்ம இடம் பிடிக்கணும். அங்கே இந்த மாதிரி பிரச்சனைக்கு இடமே கிடையாது. அங்கே வந்து சிங்கம் மாதிரி புலி மாதிரி இந்த மாதிரி பிரச்சனைலாம் நமக்கு அங்கே அனுமதி இல்லை. மீட்கப்பட்டவங்க தான் பரிசுத்தமுள்ளவங்க தான் போக முடியும். நீதி செய்கிறவங்க தான் போக முடியும். கர்த்தருடைய சித்தம் செய்கிறவங்க தான் போக முடியும். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க, நான் என்ன செய்கிறேன்? இப்போ சொல்லிட்டாரு, அவருடைய சித்தத்தை செய்கிறவங்க தான் அங்கே போக முடியும். பரிசுத்தவான்கள் தான் போக முடியும். கர்த்தருக்கு பயந்து இந்த பூமியில் வாழ்றவங்க தான் போக முடியும். அப்போ நீங்கள் நானும் எங்கே போக முடியும்? நான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். இன்னைக்கே நீங்கள் மாற்றிக்கணும். தன்னை மாற்றி ஒப்பு கொடுக்கணும். நல்லா வயசு இருக்குது. ஆண்டவருடைய தாமதமாக நீங்கள் நல்லா ஓடி செய்யணும். அதனால் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். கர்த்தர் உங்கள் எதிரியாக நீங்கள் ஒன்றியாக செஞ்சு பாருங்களேன். ஓடி சத்தியத்தை ஒரு ட்ராக்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதம் அருமையான மாதம். ஏன்னா மீதி நாள்லாம் கூட அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இந்த மாதம் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும். தவறாத ஒரு நாள் உங்க போய் நம்ம சூசேஷன் சொல்லலாம். ட்ராக்ஸ் கொடுக்கலாம். ட்ராக்ஸ் வேணும்னா நிறைய இருக்குது. வேணும்னா நல்லா அம்மா ட்ராக்ஸ் வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இருக்குது. கம்பி அனுப்புவாங்க. அதனால வந்து ட்ராக்ஸ் கொடுக்கலாம். இந்த மாதத்தை நல்லா இந்த சங்கராபுரம் முழுவதுமே என்ன பண்ண நீங்கள் ஓடி சத்தியத்தை சொல்ல முடியும். அவன் கேட்பான், ஐயா எங்கள் ஏசாவை பிறந்தான். அது அவனை இது ஓன் ஏன் சாமினா ஏழாமல் பேசணும். ஏசப்பா பிறந்தான் சொல்ல வந்துருக்கான். ஏசு அன்புள்ளவர், ஏசு இறக்கமுள்ளவர், ஏசு நல்லவர் சொல்ல வந்தோம். எனக்கு நன்மை செய்திருக்கிறார், அதெல்லாம் நான் சொல்ல வந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் நமக்கு வந்து நல்ல நேரம். இந்த மாதம் ஃபுல்லாகவே அங்கே எத்தனை பேர் உங்கள் சாப்பிட்டு செய்கிறாங்களா? யாரும் போகிறாங்களா? நாளைக்கு போகணும். நீங்களும் போகணும். நீங்கள் கஷ்டம் உங்களை ஆசீர்வதிப்பார். சொன்ன வசனம் புரிச்சு வச்சுங்களா? இல்லை, அப்படியே கட்டி தோட விட்டு போட்டாது. குறிச்சு வச்சு வீட்டில் போய் படிங்க. எதை படிக்க வேணாம். இன்னொன்று சொல்லிட்டா ஊழியத்தை செய்யுங்க. உங்கள் உறவுகள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதுன்னா கண்டிப்பாக கொண்டு வாங்க. ஆலயத்தில் கொண்டு விடுங்க. இன்றைக்கி அவங்க கேட்பாங்க, அரைக்குறையாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அந்த வார்த்தை விடாது. சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களுக்கு கிடையாது. சத்தியம் உங்களுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது எப்பயும் முளைச்சி காய் பூத்து அது வெளியே வராத கூடாது. கண்டிப்பாக அது கறி கொடுக்கும். அந்த மாதிரி கொண்டு சேருங்க. தம்பி சொல்லுங்க பண்ணி முடிப்பார்.